ஃப்ரெண்ட்ஸ், 1/4 கிலோ பாஸ்மதி அரிசி 300 கிராம் சிக்கன் வச்சு ப்ரெஷர் குக்கரில் எப்படி பிரியாணி செய்யலாங்கிறது செஞ்சு காமிக்க போகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மரிச்சு கிச்சன். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு குக்கரை ஸ்டவ்வில் வச்சுக்கோங்க. இதில் நான் தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு ஒரு 3 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரே ஒரு அன்னாசி பூ சேர்த்துக்கோங்க. ஒரு 3 துண்டு பட்டை சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு 4 கிராம்பு சேர்த்துக்கோங்க. ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சதுக்கு பிறகு 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் இதோடய சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வர்ற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வதங்கியிருக்கணும். நெக்ஸ்ட்டு இது கூட தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளியை வதக்கிக்கிட்டு இருக்கும் போதே இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் கொஞ்சமாக சோம்பு சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். இது கூடவே கொஞ்சமாக புதினா சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட மல்லி இலை இருந்தாலும் இதோட ஆட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட மல்லி இலை ஃப்ரெஷ்ஷாக இல்லாதனால நான் இதோட ஆட் பண்ணல. இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது என்னுடைய பசங்களுக்காக நான் ஸ்பெஷலாக செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஸ்கூல் விட்டு வந்தோடனே பசங்க இதை விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் நான் காரம் நிறைய சேர்க்காமையே செஞ்சுக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவைப்படுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். நவராத்திரி முடிஞ்சது பிறகு இன்றைக்கி தான் சிக்கன் பிரியாணி செஞ்சுருக்கேன். என்னோடய சின்ன பையன் ஸ்கூலுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி அம்மா எனக்கு நீ சிக்கன் பிரியாணி கண்டிப்பாக செஞ்சு வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தான். அவன் வர்றதுக்குள்ளேயுமே சிக்கன் பிரியாணி நான் செஞ்சு வச்சுருக்கணும். என்னோடய 2 பசங்களுக்கு மட்டும் பிரியாணி செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அதுதான் உங்கள்கிட்ட வீடியோவாக போட்டு காமிச்சிட்ருக்கேன். எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் ரசமும் சிக்கன் கிரேவியும் வச்சுருக்கேன். அதுதான் இன்றைக்கி ஸ்பெஷலு. இதில் 300 கிராம் அளவுக்கு சிக்கன் சேர்த்துட்டு லேசாக வதக்கி விட்டுக்கோங்க. சிக்கன் லேசாக வதங்கினதுக்கு பிறகு 2.25 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. உப்பு புளிப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. சப்போஸ் புளிப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா ஒரு 2 ட்ராப் அளவுக்கு எலுமிச்சைப்பழம் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. நிறைய ஊற்றிட வேண்டாம். பாஸ்மதி அரிசி 1/4 கிலோ அளவுக்கு நான் இதில் சேர்த்துருக்கேன். அதாவது 250 கிராம் அளவுக்கு சேர்த்துருக்கேன். நான் இன்றைக்கி லூஸில் தான் வாங்கியிருந்தேன். இதை ஒரு 20 நிமிஷம் மட்டும் ஊற வச்சு இதோட சேர்த்துக்கோங்க. அரிசி உடைஞ்சிடாமல் லேசாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி கொஞ்சம் சூடாகி கொதிக்கிற ஸ்டேஜ் வரும்போது குக்கரை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. குக்கரில் ஒரு விசில் மட்டும் வச்சுக்கோங்க. ஸ்டவ்வோட ஃப்ளேம் ரொம்ப லோவாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப ஹையாகவும் இருக்கக்கூடாது. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு விசில் மட்டும் வச்சு எடுத்தால் போதும். 1க்கு மேலே வந்துச்சுன்னா கண்டிப்பாக குழஞ்சி போயிடும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டே நீங்கள் விசில் வைங்க. அப்போ தான் தண்ணி நிற்காமல் நல்லாயிருக்கும் சாதம். ஓகே, ஒரு விசில் வந்த பிறகு குக்கரை கொஞ்சம் ஆற விட்டுட்டு விசில்லாம் போன பிறகு குக்கரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண உடனே நீங்கள் கிளறி விடாதீங்க. ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நீங்கள் கிளறி விடுங்க. நீங்கள் உடனே கிளறி விட்டிங்கன்னா ரைஸ் எல்லாமே உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நீங்கள் இந்த மாதிரி சைடில் எடுத்து இந்த மாதிரி கிளறி விடுங்க. அப்போ தான் அரிசி உடையாமல் சூப்பராக வரும் நமக்கு. ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக நமக்கு பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் காரம் கொஞ்சம் கம்மியாக தான் இதில் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு விருப்பப்பட்டிங்கன்னா எக்ஸ்ட்ரா காரம் சேர்த்துக்கோங்க. நான் குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுனால காரம் கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இதே மெத்தட்லேயே நீங்கள் பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்கள். பிரியாணி ரொம்ப சூப்பராக வரும். ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. நான் மறுபடியும் வேறு ஒரு டிஷ்ஷில் உங்களை மீட் பண்ணுறேன். இது வரைக்கும் நீங்கள் வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.